ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், அந்த அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நேற்று முன்தினம் டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் வெடிப்பினுடைய கோர சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் உயிரிழந்தவர் நபர்களினுடைய உடற்கூறு ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வு முடிவுகளில் பல திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது உயிரிழந்தவர்கள் இறப்பதற்கு முன்பு கடுமையான வலியையும் வேதனையும் அனுபவித்து இருப்பதாக உடற்கூறு ஆய்வு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. அந்த அளவுக்கு இந்த வெடிப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் உயிரிழந்தவர்களுக்கு அதற்கு முன்பு கடுமையான வலியும் வேதனையும் ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர உயிரிழந்த நபர்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் பலத்த சிதைவை அடைந்திருக்கிறது. அதனை சேதம் என்று கூட சொல்ல முடியாது, பலத்த சிதைவை அடைந்திருக்கிறது. எப்படி ஒரு விஷயத்தை மிக்சியில் போட்டு அரைத்தால் தூள் தூளாக சிதையுமோ அந்த அளவுக்கு உடல் உள்ளுறுப்புகள் சேதம் அடைந்திருப்பதாக உடற்கூறு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த நபர்களுடைய உட்புற காது, அதே போல அடிவயிற்று பகுதி, நுரையீரல் மற்றும் குடல் பகுதி ஆகியவை பலத்த சிதைவை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்தவர்களில் பலருக்கு மேல் பகுதியில் தான் அதிகமான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மார்பு பகுதி, வயிறு, முகம் ஆகியவற்றில் தான் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுக்கு உடலில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டதோடு கடுமையான இரத்தப்போக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிப்பு ஏற்பட்டதால் பலரது உடல்கள் தூக்கி வீசப்பட்டதாகவும், அப்படி வீசப்பட்ட போது அதில் சிலர் உடல்கள் சுவற்றிலும் சிலரது உடல்கள் தரையிலும் தூக்கி வீசப்பட்டதால் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உயிரிழந்த நபர்களுடைய உடலில் இருந்தோ ஆடையில் இருந்தோ சந்தேகத்திற்கிடமான வகையில் எந்த விதமான தடயங்களோ அல்லது வெடிப்பொருட்களோ கண்டெடுக்கப்படவில்லை எனவும் உடற்கூறு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடற்கூறு ஆய்வு நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இந்த வெடிப்பு அதனுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அதன் காரணமாக உயிரிழந்த நபர்கள் கடுமையான வலியையும் வேதனையும் அனுபவித்திருப்பதோடு உடல் உள்ளுறுப்புகள் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உடற்கூறு ஆய்வு தெரிவிக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு சென்டரில் 11வது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்.